ஹாய் விவாஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நம்ம இன்னைக்கு குளிர்காலத்துக்கு ஏற்ற சூடான சுவையான அருமையான மசாலா டீ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எவ்வளோ குயிக்காக சுவையாக பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம போட போகிற அந்த மசாலா டீ இந்த குளிர்காலத்துக்கு, இந்த சீசனுக்கு, இந்த கோவிட்லாம் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு மசாலா டீ ஆல்மோஸ்ட் டெய்லி குடிங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த சைனீஸ் ஜப்பானீஸ் எல்லாருமே வந்து அந்த டீயில் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு. ஸோ நம்ம வந்து இது மாதிரி பண்ணிடணும். இந்த டீ வந்து ரெகுலராகவே குடித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லாவே இம்யூனிட்டி வந்து நிறையா கிடைக்கும். இதுக்கு நான் ஒரு இன்ச் அளவில் ஒரு நல்ல இஞ்சி இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அதை எடுத்து நல்ல ஃபைன் சாப் பண்ணி வைக்கப்பேன். ஏன்னா அப்போ தான் அது வந்து நல்ல அதோட எசன்ஸ் வந்து அந்த தண்ணியில் இறங்கும். அதை எடுத்துகிட்டு ப்ளஸ் ஒரு ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், லவங்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வாசனைக்காக 2 ஏலக்காய். இதுவும் வந்து மெடிசனல், உங்களுக்கு ஏலக்காய் தெரியும். இதை வந்து தோலோடையே நல்லா நசுக்கிட்டு பொடி பண்ணி அப்படியே நம்ம தண்ணியில் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த இஞ்சியை வந்து நல்ல ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் கிராம்பு ரெண்டுத்தையுமே வந்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். அண்டு அந்த ஏலக்காய் தோலும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த டீக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே இது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம அந்த பேன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இந்த டம்ளரால் நம்ம அளவு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 3 பேர் குடிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கணும். கொதித்து இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, நம்ம இப்போ அரைச்சி வச்சது, இடித்து வச்சது, இஞ்சி ஏலக்காய் அதெல்லாம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அது நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போதே என்ன ஆகிடும் அப்படின்னா 1.5 டம்ளர் ஊற்றின தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 அல்லது 1 டம்ளராக வந்து அது குறையும். அப்போ தான் அதோட எசன்ஸ் வந்து அதில் இறங்கும். கொஞ்சம் உடனே ரொம்ப பண்ணுறது அப்படின்னு ரொம்ப சீக்கிரமாக பண்ணிங்கன்னா லைட் ஃப்ளேவர் தான் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்காது. இப்போ இந்த தண்ணியில் இப்போ உடனே நம்ம போட்டுற போகிறோம். அது பாட்டுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அது வந்து கொதிக்கட்டோன்னு விட்டுருங்க. பாருங்கள், அந்த இஞ்சி அது எல்லாமே நம்ம ஒன்றா இதை போட போகிறோம். இப்போ நம்ம டீ லீவ்ஸ் வந்து இப்போ போட போகிறது இல்லை, முதல்ல இதோட எசன்ஸ் நல்லா இறங்கட்டும். 10 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். அப்புறம் பாருங்கள், இது நல்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே நல்லா கொதிச்சிருது. இந்த வாட்டரோட கலரே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு எல்லோயிஷாக சேஞ்ச் ஆகிருக்கு. தண்ணியோட அளவும் நல்லா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ 3 பேர் சாப்பிட்றதுனால 3 டீஸ்பூன் வந்து டீ வந்து போடுறோம். எனி பிராண்ட் டீ யூ கேன் யூஸ். இது வந்து நார்மல் டீ லீவ்ஸ் தான், அதாவது அதுலேயே ஹெர்பல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் நார்மல் டீ. அகெயின் இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கணும். அந்த டீயோட எசன்ஸ் வந்து அதில் இறங்கணும். அது மாதிரி இப்போ நல்ல அழகான ஒரு கலராக இருக்குது. இட்ஸ் டர்ன்ஸ் அரோமேட்டிக், அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிருது. அவ்வளோதான். இப்போ அதில் நம்ம அடுத்தது சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 மினிட்ஸில் சுகர் ஆட் பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணி இறக்கிடும். இப்போ சைட் பை சைடு நம்ம இன்னொரு அடுப்பில் வந்து இந்த பாலை வந்து நல்லா காய்ச்சி போகிறோம். இப்போ யூஸ்வலாக சில பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, காய்ச்சின பாலாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கொதிக்கிற இடத்துல போட்டுட்டு திருப்பி அது மெதுவாக அந்த பாலோடு சேர்ந்து அது டீ கொதிக்கிற மாதிரி வெயிட் பண்ணி அப்புறம் இறக்குறாங்க. அது தப்பான ஒரு இது. பால் வந்து ஆல்ரெடி வந்து பாயிலிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அது சரியா நல்ல பாயில் ஆகி சுட இருக்கணும். இல்லை அப்போ தான் நீங்கள் காய்ச்சின பால் அப்படின்னா நோ ப்ராப்ளம், அப்போ சைடில் நீங்கள் பண்ணலாம். ஆல்ரெடி காய்ச்சி வச்ச பால் அல்லது புது பால்னால் இப்போ நம்ம தான் காய்ச்சி போகிறோம். இது நல்ல கொதிநிலைக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ அதை சைட் பை சைட் நம்ம அது வந்து நல்ல டீ வந்து நல்ல தண்ணியை நல்லா குறைய ஆரம்பிச்சிருது. இப்போ அதில் ரெக்கட் சுகர் வந்து அதிலே ஆட் பண்ணுறோம். அதில் இப்போ உங்கள் வீட்டில் யாராவது டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, லெஸ் சுகர் டேப்லெட்ஸ் அப்படிலாம் இருந்ததுன்னா ஓகே. இப்போ இங்கே நார்மலாக போடுறதுனால நம்ம வந்து 3 டீஸ்பூன்ஸ் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இட் டிபெண்ட்ஸ், இது அவங்க ஃபேமிலியில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ அது பாலும் நல்லா வந்து கொதிச்சிட்டு அதே மாதிரி ஒரு 1.5 டம்ளர் அளவு கலந்துக்கலாம். அதே அந்த கலரும் பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கணும் அந்த பால் ஊற்றுறது. ஸோ இப்போ பாருங்கள், அந்த கலர் அண்ட் இதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும் எவ்வளோ நீடடோ அந்த அளவுக்கு அந்த பாலை ஊற்றிட்டு நம்ம எடுத்துக்கணும். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி இப்போ காய்ச்சின பாலாக இருக்கிறதுனால உடனே அது கொதி வருது. ஒரு நிமிஷம் தான், அதுக்கப்புறம் ரொம்ப நீங்கள் இது பண்ணக்கூடாது. இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஊற்றணும். சர்விங் கப்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய கப்பில் வந்து இதை ஃபுல்லாகவே வந்து ஃபில்டர் பண்ணிட போகிறோம். அடியோடு அதை ஃபில்டர் பண்ணிடுறோம். ஸோ அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்குது. அவ்வளோதான். இப்போ வந்து அதை சர்விங் பவுல்ஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சரியா? ஓகே, லிசன். இப்போ இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ
இந்த அழகான அந்த டீ கப்ஸ் இருக்குது, அதில் நம்ம அந்த டீயை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான திடம் சுவை எல்லாம் நிறைந்த அந்த டீ ரெடியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அளவு வேணும் அப்படின்னா பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க்காக இருந்தாலும் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கரெக்டாகவே இருக்குது, அதனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா சுவையான சூடான மசாலா டீ ரெடி. தேங்க்யூ.